நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர்கள். இப்போது நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறேன். அது சரியாக முன்னெல்லாம் நல்லா நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள்லாம் நல்லா பார்த்தீங்க. இப்போ என்னன்னு தெரியல, என் வீடியோ எதுவுமே பார்க்க மாட்ட போகிறீங்க. நாட்டு நடப்பு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறவங்க வந்து பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்குதுங்க. அதாவது என்னென்னா, வேலைக்கு தேடி நல்லா நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு வேலை 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குது, 10,000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்குதுங்க. இப்போ அந்த பிள்ளைங்க போராட்டம் பண்ணுறது வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். எல்லோரும் படி 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 படித்தா தான் வேலை, படித்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப காலமாக வந்து அதை தான் வந்து பிள்ளைகளுக்குள்ளே புகுத்தி கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்குறாங்க. இந்த படிச்சுட்டு 1 டிகிரி 2 டிகிரி வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குதான்னு கேட்டால் சத்தியமாக வேலை கிடைக்கிறதில்ல. சரிங்களா? பிள்ளைங்க வேலை கிடைக்காம ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அதுக்கு நினச்சி படித்த படிப்பு ஒன்று, ஆனால் அதுகளுக்கு அது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதனால கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குதுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே நிறைய பெண் குழந்தைங்க, சரிங்களா, அதுக்கெலாம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி வாங்கிட்டு வேலை கிடைக்காம சும்மா ஒரு ப்ரைவேட் கம்பெனிகளில் வந்து 10,000 5,000 அந்த மாதிரியான வேலைகளுக்கு போகிறாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து துணி கடைகளுக்குள்ளே போய் நின்று துணி கடையில் போய் வேலை பார்க்குதுங்க. நிறைய பேர் வந்து வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த துணி கடையில் வேலை பார்க்குற பிள்ளைகளோட கஷ்டத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? நின்ற நிலையில் நிற்கணும், உட்காரக்கூட கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி வாங்கியிருக்கிற பிள்ளைங்க, படித்த கனவுகளோடு படித்த பிள்ளைங்க, அந்த படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாதனால 12,000 13,000 ரூபாய்க்கு போய் அந்த ஜவுளி கடையில் நிற்கிதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரை நின்று தான் ஆகணும், உட்காரக்கூடாது. உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கால் வலிக்குது கூட அந்த பிள்ளைங்க உட்காந்துடக்கூடாது. உட்காந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து பயங்கரமாக திட்டுவாங்க. நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது, நிஜம் போலே வேலை கிடையாது. படி நீங்கள் ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு பேசாமல் படிக்காமல் எங்கே கிராமத்தில் போய் ஒரு களையை எடுத்தோ, ஒரு புல்லை பிடிங்கியோ, ஒரு செடியை பிடிங்கியோ, மட்டையை பிடிங்கியாவது பிள்ளைங்க வாழ்ந்துட்டு போயிருக்குங்க, சுய தொழிலாவது செஞ்சுட்டு போயிருக்குங்க. இப்போ படிச்சுப்புட்டு நல்ல தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பாருங்கள். சும்மா வீரவசனம் பேசுகிறீங்க. நான் டனுக்கு நான் வந்துட்டேன்னு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு ஆசை வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிப்பட்டு இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து உங்களால் செயல்படுத்தவே முடியலை. சும்மா ஏதோ சீன் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. நல்ல சீன், நல்ல படம் ஓடிட்டுருக்கு. ஒரு அரசியல்ன்ற ஒரு படம் வந்து இப்போ உள்ள முதல்வர் வந்து ஓட்டிகிட்ருக்கிறார் அந்த படத்தை. சரிங்களா? மக்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் கூட தீர்க்கப்படலை. இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு இதெல்லாம் தேவையில்லைங்க. அறிவு இருந்தால் போதும். அறிவு இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்ற முடியும். பிள்ளைங்க படிச்சுப்பட்டு வேலை இல்லாமல் தெருவில் நின்று 10,000 12,000 தான் கிடைக்குதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுதுங்க. அதுகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு அவங்க வாய் அடைக்கிறதுக்கு எதையாவது சொல்லி போங்க முதல் கூட்டத்தை கிளப்போம் கூட்டம் ஒன்று கூட்டிட்டா அப்புறம் இதுக்கு போராடுற மாதிரி வந்துடுறதுனால அங்கங்கே கூட்டத்தை வந்து கலைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பயமுறுத்தலின் பேரில் கலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களோட போராட்டங்களை. இது என்றைக்கு எல்லாமே ஒன்று கோடி அதை கலைக்கவே முடியாத ஒரு பெரிய போராட்ட களமாக வெடிக்க போதோ தெரியல நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னு கேட்டால் படித்தவங்களுக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு சொந்த தொழில் பார்க்கணுன்னா வழி இல்லை, பசியை தீர்க்க வழி இல்லை, பசியோடு போராடுற ஒரு உடம்புக்கு முடியாதவங்க, ஊனமுற்றவர்கள், எவ்வளவோ அனாதாசிரமத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு 70% கஷ்டப்படுற மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை காரணமும் போய் சேரலை. அதெல்லாம் சேரும்னு நம்பி தான் அந்த மாதிரி மக்கள் வாஞ்சையில் ஏதோ ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து ஓட்டை போட்டு சார் வந்துட்டாருன்னா அந்த சார் நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், சினிமாவில் மாதிரி சண்டை போட்டு ஃபைட் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவான்ற அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில், ஒரு ஆசையின் பேரில் ஓட்டை போட்டு தூக்கி உள்ளே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு கொலு பொம்மையை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. கொலு பொம்மை என்ன செய்யும்? அப்படி அழகு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் எதுவுமே செயல்பட முடியாது. தெரியாது. நம்ம வந்து அவங்கள வந்து தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த இதுக்குள்ளே இருந்து வரலை. அவங்களோட பிஸ்னஸே வேறு. அவங்க சினிமா தொழிலை எப்படி நடிக்கணும், எப்படி மூவ்மெண்ட் காட்டணும், என்னென்ன பண்ணணுன்றது கூட அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதை பற்றி கேட்டிங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்படியேப்பட்டவங்கள வந்து தெரியாத ஒரு விஷயத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை, 6 மாதம் டைம் கொடுங்க, 7 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6 மாதம் 7 மாதம் டைம் கொடுத்தாலும் சரி, 7 வருஷம் 10 வருஷம் டைம் கொடுத்தாலும் சரி, உங்களால் அதை கற்றுக்க முடியாது. ஏன்னா அரசியல் என்பது வந்து ஒரு மறைமுகமான ஒரு பயங்கரமான ஆளுமை மிக்க ஒரு விஷயம். அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும், நம்மளை தியாகம் பண்ணணும். நம்மளை ஃபுல்லாக தியாகம் பண்ணால் தான் அந்த அரசியலை கற்றுக்க முடியும். சரிங்களா? சும்மா ஷோ காட்டிலாம் அரசியலை கற்றுக்க முடியாது, ஷோ காட்டுறது அல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 1.5 கோடி மக்களுக்கு நான் சொல்கிறேன்,
ஏன் இவ்வளோ நீங்கள் அடிக்க முட்டாளாக இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இருக்கீங்க போல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் போய், நான் சொல்கிற வார்த்தை அதுதான், ஜிஹெச் பக்கம் மக்கள் படுற கஷ்டங்களை பற்றி போய் பாருங்கள். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாழவே முடியல. ஒரு பூக்கடை வச்சுருக்கவங்க, தெருவில் பழக்கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்க அன்றாடம் ஒரு தவணைக்கு வாங்கி அதை வச்சு அந்த கடையை வைப்பாங்க. அந்த கடையை வச்சுட்டு ஓடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வட்டி வாசி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தொழிலும் எதுவுமே செய்ய முடியல. படித்தவங்களுக்கு வேலையும் இல்லை. 10,000 12,000 ரூபாய்க்கு போய் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினச்சாலும் நினைங்க, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு மாதத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய விலைவாசி வந்து நிறைய இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எல்லா பொருளுமே விலை கூடி போய் தான் இருக்குது. இதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இது மட்டும் எப்படி சாத்தியமாகுதுன்னு எனக்கு புரியலை. செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய, அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு இதுவுமே அவங்களால செயல்பட முடியல. சட்டத்திட்டங்களை எதுவுமே செய்ய முடியல. ஆனால் மக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து யோசிச்சு பாருங்கள். நல்லா நீங்கள் இப்போ பொருட்கள் வாங்கும்போது பாருங்கள், இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விலைவாசியும் இப்போ இருக்கிற ஒரு விலைவாசியும் பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. கேட்டால் சிலிண்டர்ன்ற ஒரு கதையை சொல்கிறாங்க. சிலிண்டர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை ஓடிட்டுருக்குது. இதில் எப்படிங்க வாழ்கிறது? படித்த பிள்ளைங்க 12,000 வாங்கியதை வச்சு எப்படிங்க வாழுங்க? 12,000 15,000 சம்பளம் வாங்குனா 30,000 செலவு இருக்குதுங்க. நார்மலாக வாங்கி ஒரு 3 வேளை சாப்பிட்டு ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்கிறதுக்கே 30,000 தேவைப்படுது. சரிங்களா? சிக்கனமாக இருந்தாலுமே. அப்போ மிச்சம் 18,000 யாருங்க கொடுப்பா சொல்லுங்கள்? இப்போ 12,000 13,000 சம்பாதிக்கிறவங்களோட நிலைமை அப்படின்னா, சும்மா ஒரு பூவை கொண்டு கட்டி வச்சுட்டு விற்கிறவங்களுக்கு 100 200 கிடக்கிறவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்க எப்படி வாழ்வாங்க? சரி, இந்த வேலையே பார்க்க முடியாமல் இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, உடம்பு முடியாதவங்க, ஊனமுற்றவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எப்படி தாங்க சாப்பிட முடியும்? கொஞ்சம் அடிப்படையோடு சிந்திச்சு பாருங்கள். 1.5 கோடி மக்கள். நான் வந்து சிஎம்மை வந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவருக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? சிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சினிமாவில் நடித்தார், ஏதோ ஒரு போதையில் வந்து இதில் நின்ட்டார். ஆனால் கஷ்டப்படுற மக்களை தான் நான் சொல்கிறேன். ஓட்டு போட்டிங்களே 1.5 கோடி மக்கள், அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். நீங்களாம் சமூகத்தில் வாழ்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து வாழ்கிறீங்க, எல்லா கஷ்டத்தையும் பார்த்து வாழ்கிறீங்க, விலைவாசியை பார்த்து வாழ்கிறீங்க. இதெல்லாம் சாத்தியப்படுத்த அவரால் முடியுமான்றதை கொஞ்சம் கூட சிந்திக்க வேணாமா? பொறுங்க செய்வார்னா எப்போ தாங்க பொறுக்கிறது? பொறுக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? மக்கள் பொறுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பசியை நீங்கள் 2-3 நாளைக்கு பொறுத்துருவீங்களா? இல்லை ஒரு நாளைக்கு பொறுத்துருவீங்களா? உங்கள் பசியை நீங்கள் ஒரு நாளைக்கு பொறுத்துருவீங்களா? தாங்குகிறோம். ஒரு 6 மாதத்துக்கு தாங்கி உட்காந்துருக்கேன் பசியை. நான் உயிரோடு இருப்பேனா? 6 மாதம் சாப்பிடாம உட்காந்தா நான் உயிரோடு இருக்க முடியுமா என்னால்? எதுக்கு பொறுக்கிறது? எதுக்குங்க பொறுக்கிறது? வந்தவங்க ஒரு பொருளாதார சின்ன சின்ன விஷயங்கள்னால அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடுன்ற ஒரு செயலுக்கு, சின்ன சின்ன ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் சிந்திக்க தெரியுமாங்க அவருக்கு? சிஎம்மாக இருக்கிறவருக்கு சிந்திக்க தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. அவரோட வாழ்க்கை வேறு. அவர் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலை. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அவரோட செயல்பாடு, நடவடிக்கை. பொறுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆட்டுனா எப்படிங்க பொறுப்பீங்க? நீங்கள் பொறுப்பீங்க. உங்களுக்கு வருமானம் வருது, நீங்கள் 3 வேளை திங்கிறீங்க, அதனால் நீங்கள் பொறுத்துக்குருவீங்க. எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத மக்களை போய் பாருங்க. நான்லாம் டெய்லி போய் பார்த்துட்ருக்குறேங்க. டெய்லி பார்த்துட்ருக்கேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்குறேன். என்னடா செய்ய போகிறோன்னு ரொம்ப தவிச்சிட்ருக்குறேன். எப்படா அந்த மக்களுக்கெல்லாம் பசியை தீர்க்க போகிறோம், எப்படா அவங்களோட வேதனையை தீர்க்க போகிறோம், எப்படா அந்த கஷ்டத்தை தீர்க்க போகிறோம்னு சத்தியமாக சொல்கிறேன். நான்லாம் ஒரு 18 வருஷம் ஆண்டுகளாக தவிச்சிட்ருக்குறேன். இதுக்கெல்லாம் முடிவு நாம் தமிழர் கட்சி நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் நான் இந்த எலெக்ஷன் அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். நாம் தமிழர் இன்னும் ஒரு பாதி அளவாவது வந்துடுவாங்க, அடுத்த அளவாக ஃபுல்லாக வந்துடுவாங்கன்னு நம்புகிறேன். ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, சீமான் அண்ணன் மாதிரி யாரும் கிடையாதுங்க. நீங்கள் அவரை தேவையில்லாமல் அவதூறு பேசுகிறீங்க, ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. ஒரு புனிதமான ஒரு மனுஷனை காலில் போட்டு மிதிக்கலாம். 10% கெட்டது இருக்கலாமுங்க, இல்லாமல் இல்லைங்க. மனுஷனை பார்த்தா கெட்டவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சீமான் அண்ணன்ட்ட நீங்கள் ஒரு 3 மாதம் கொடுத்துட்டு எதுவுமே மாறலைன்னா அப்புறம் கேளுங்க. நானும் பல வீடியோவில் நான் சொல்லிட்டேங்க. அவர் மாற்றிடுவாருங்க. அவரால் எல்லாமே முடியுமுங்க. சத்தியமாக அவரால் முடியுமுங்க. நான் அவருக்கு எல்லா ஒரு திறமையும் தெரியும், ஆளுகளை தெரியும், எங்கே அடிக்கணும், எங்கே மிதிக்கணும், என்ன பண்ணுறது தெரியுங்க. மக்களோட பசி அவருக்கு தெரியுங்க. நம்மளோட கண்ணீர் அவருக்கு புரியுங்க. நம்ம கவலை அவருக்கு புரியுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு வீடியோக்களெல்லாம் போய் பாருங்க. அவர் அப்படியே மனன் வந்து அவருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற வலி வந்து கண்ணீராக மாதிரி வெளியில் வந்துட்டுருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நக்கலாக இருக்குது, நையாண்டியாக இருக்குங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து விமர்சனம் செய்வாங்க மக்களை. ஒன்று தாவேக்கா கட்சிக்காரங்கள யாரையோ விமர்சனம் செய்வாங்க. ஆனால் தாவேக்கா கட்சிக்காரர், டிவிகே கட்சிக்காரர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அசிங்கம் பண்ணுறீங்க. அசிங்கம். கருத்து ரீதியாக ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைக்கிறது வேறு, அதைவே அசிங்கமாக பேசி அடிக்கிறது வேறு. வித்தியாசங்கள் இருக்குது. வித்தியாசங்கள் பிரித்து பாருங்கள்.
நாம் தமிழர் கட்சி சரியான முறையில் சரியாக கருத்து ரீதியாக தான் எல்லாருக்கும் புரிய வைக்குது. ஆனால் டிவிகே கட்சி தரங்கெட்டு எவ்வளோ மோசமாக ஒரு பெண்களை பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாதோ அந்த மாதிரி தரங்கெட்டு அடிமட்டத்தை கட்டிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கேவலம். இது நீங்கள் நினைக்கிறீங்க இது ரொம்ப சாதிச்சலாம்னு நினைக்கிறீங்க. சத்தியமாக கிடையாது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது. சத்தியமாக சாரி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. அது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பான். ரொம்ப தலைக்கெடுத்து ஆடாதீங்க. பசியின் கொடுமை ரொம்ப ஆடிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகம் ஜெயிக்கும். பசி நீங்கும்.